அடி ஆர்ட் டைரக்டர் வனராஜன் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இதில் நடித்த முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த எஸ்ஏ சார், வைஜி மகேந்திரன் சார், இந்திரஜா, ஜார்ஜ் மரியம் சார், கவிதா பாரதி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு உண்டான கான்ட்ரவர்சி வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மனிதர்கள் வந்து விலங்குகளை அச்சுறுத்துறதும், அதே மாதிரி விலங்குகள் மனிதர்களை அச்சுறுத்துறதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பல செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்குறது வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யானைகள் வந்து ஒரு வெளிநாட்டவரை அட்டாக் பண்ண நியூஸ்லாம் இருக்கட்டும், அதே மாதிரி பல கரும்புலிகள், சிறுத்தைகள் வந்து வால்பாறை அந்த மாதிரியான ஊர்களில் உள்ளே வந்து அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி மனிதர்கள் அதை எப்படி திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் புலிகள் இறந்து இருக்கிறதா இருக்கட்டும். அது இன்னும் நேரடியாக நம்ம படத்தோட ரிலேட்டிவாக பார்த்தோம்னா, இப்போ நாய்கள் வந்து மனிதர்களை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, சின்னவங்க பெரியவங்களுக்கு ஒரு துன்புறுத்தலை கொடுக்கறதா இருக்கட்டும், அதை மனிதர்கள் எப்படி அதை திருப்பி ஒன்று மருந்து வச்சு கொள்றதா இருக்கட்டும், அது வந்து சட்ட ரீதியாக பை லா இட் இஸ் ப்ரொஹிபிட்டட். பட் ஸ்டில் அது அந்த மாதிரியான நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் அந்த படத்தை அதில் இருக்கிற கான்ட்ரவர்சின்னு நான் சொன்னேன். இதில் அப்படின்னா கூரன் சொல்லும் கதை என்ன, இதிலிருந்து என்ன நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த படம். இதில் வந்து ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, பாதிப்படைந்தவங்க மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை விலங்குகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான பாதிப்பு வந்து 100% அந்த இழப்பு வந்து இன்றியமையாத ஒரு இழப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இது நம்ம இந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மூலக்கரு. அதை நோக்கி தான் இந்த படம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முழுக்க முழுக்க ஒரு ரியாலிட்டி பேஸ்டான ஒரு ஸ்டோரி. ஒரு ரியாலிட்டியில் ஒரு ஃபிக்ஷனல் கொண்டு வரவே இல்லை. இதில் வந்து ரியாலிட்டியில் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏஐ முதற்கொண்டான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கிற நிறைய, அதாவது இப்போ சந்து சொன்ன மாதிரி, அதாவது பெட் லவர்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படம் கிடையாது. இது வந்து சப்போஸ் இப்போ வந்து நாய்கள் மூலமாக அதாவது தீமையையோ இல்லை வந்து ஏதாவது பாதிப்படைந்தவங்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படமாக தான் இந்த படத்தை நான் கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட அத்தனை கேள்விக்கும் இந்த படத்தில் பதில் இருக்குது. இதனோட கிளைமேக்ஸும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும். உங்களோட அத்தனை ஓப்பன் கொஸ்டினுக்கும் ஒரு பதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கூரன். திரைக்கு February 28 நாங்கள் கொண்டு வரோம். உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு எல்லா படங்களுக்கும் எங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான ஒரிஜினல் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு இது கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது இல்லாமல் உங்களோட அன்புக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம். Thank you for everyone to be here and make our event a very memorable event. இது எனக்கு சாரோட எஸ்ஐசி சாரோட 3வது படம். இது அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் மியூசிக் ஆக்டர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். சார் உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் ட்ரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் எமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு, ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த எமோஷனில் ஃபஸ்ட் எமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ முத்தமிழ், என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட். அவர் பார்க்க யங்காக இருப்பார். நம்ம தான் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமேயம் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க.
My very close friend's daughter is also acted in this. Thankfully, நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ரொம்ப க்ளோஸ் நிட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் இது அடுத்த படம் அட்வான்ஸாக நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் ஒய்ஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபஸ்ட் பெட் நான் தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கிட்ஸோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா, அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனால் அதர் அனிமல்ஸ்க்கு இருக்க மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ வெரி மச். படம் ரிலேட்டடா ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்கெல்லாம் வச்சு சட்டம் ஒரு இருட்டறை, நீதியின் மறுபக்கம், நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட் ஏறி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நியாயம்லாம் வாங்கி கொடுத்தீங்க. முதல் முறையாக ஒரு நாய் வச்சு அதுக்காக நியாயம் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது சார், சொல்லுங்கள் சார். ஹலோ, நான் தான் சொன்னேன்ல, 72 படத்தில் ஒரு 50 படம் கோர்ட்டில் ஏறி இருக்கேன். இந்த கோர்ட்டில் ஏறி பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறேன், தவறு செய்தவர்களுக்கு. தவறு செஞ்சவங்களுக்கு இது வரைக்கும் பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். முதல் முறையாக ஒரு நாய்க்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் கூரன் படத்தில். போராடி நியாயம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அது தப்பு பண்ணல, அது நியாயம். அதுக்கு வாயில்லை, வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு நான் வாயாக இருந்து அதுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், நன்றி சார். போதுமா? போதும் சார், தேங்க்யூ. வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா பேசுங்க சார். போதும். தேங்க்யூ சார். கூரன் படத்தோட உட்காருக்குப்பா. வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. கூரன் படத்தின் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ. போயிடும்.